இந்த வீடியோவில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த 5 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நினச்ச நான் அந்த 5 படத்தை பற்றி பேச போகிறேன். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்க நம்ம மகாராஜா தான். மகாராஜா படத்தில் லக்ஷ்மி சொல்லி ஒரு படத்தை ஓட்டிட்டாரு. தேட்டர்லேயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருந்தது. அதே மாதிரி ஓடிடியிலும் ரிலீஸ் ஆகி நிறைய ஆடியன்ஸ்க்கு இங்கன்ட்டில் நார்த் சைட்லையும் வந்து நல்லபடியாக ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. மேபிள் டு ஹியர் தட் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண போகிறாங்க ஹிந்தியிலன்னு சொல்லிட்டு. நீங்கள் உடைச்ச ஃபர்னிச்சர் வரைக்கும் போதாதான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கும் போது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற படம் 96 என்ன தான் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் அந்த லைஃப் ஆஃப் ராம் சாங் இருக்கட்டும், அதே மாதிரி எப்படி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன விஷயம் இருக்கட்டும், எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி ஸ்கூலோட ரீயூனியன் பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த படம். அடுத்ததாக பார்க்க போகிற படம் சூப்பர் டீலக்ஸில் வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக ஆக்ட் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறத விட we are able to sense that whatever the struggle they go through, ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருந்துட்டு அவங்க லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்குது அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் கொஞ்சம் யதார்த்தமாகவே காட்டியிருப்பாங்க. அந்த யதார்த்தமான விஷயத்தை காட்டுறதுக்கும் யதார்த்தமான ஒரு ஆக்டிங் தேவைப்படும். அந்த யதார்த்தமான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பார். அடுத்தது பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி வில்லனாக நடிச்சிருக்க ஒரு படம் சொல்கிறத விட 2 படம் இருக்குது ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் படம் மாஸ்டர்லேருந்து வந்துட்டு பவானி கேரக்டர் நல்ல நக்கலாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதே அளவுக்கு வில்லனிசமும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில். அவருக்குன்னு ஒரு சாங் வச்சுருப்பாங்க. அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஈக்குவலாக வந்துட்டு விஜய் சேதுபதிக்கும் சீன்ஸ் வச்சாலும் ஸ்கோர் பண்ணது வந்துட்டு விஜய் சேதுபதி தான். எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட் அந்த படம். ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் இதுலேயும் வந்து ஹீரோவா வில்லன்ற மாதிரி ஒரு கேள்வி தான். சுச்சுவேஷன் தான் ஒரு வில்லனாக மாற்றுதுன்ற மாதிரி அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த படம் தான் விக்ரம் வேதா. நம்ம வேதா ஜாலியான ஒரு கேங்ஸ்டர். அவருக்கே உண்டான ஒரு இந்த ஜாலியாக வந்துட்டு பேசிட்டு மக்களோட மக்களாக இருந்தது. அதனால தான் அவரோட மக்கள் செல்வன் கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லாங் இருக்கட்டும், அவங்க தம்பிக்கு ஒரு பாசம் இருக்கட்டும், அதே மாதிரி மாதவனுக்கு அவருக்கும் இருக்கிற ஒரு சீன்ஸ் இருக்கட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதெல்லாம் வந்து போர்ட்ரேட் பண்ணி அதுக்கு தேவைப்பட்ட அந்த கேரக்டர் ஆர்க் அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ பேசிக்லி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் ஒரு கதை சொல்லட்டுமா சார்ன்றதை வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் இந்த 5 படம் தான் எனக்கு பர்சனல் ஃபேவரட். உங்களுக்கு என்ன பர்சனல் ஃபேவரட்? விஜய் சேதுபதி நடிச்சு இது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு, நீங்கள் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் பிச்சு தள்ளியிருப்பாங்க சொல்கிற படத்தை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் பார்க்க ஃபிக்ஷன் ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.